தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். தொடக்க ஜெபம். இயேசுவே, உம் மரணத்தினால் வாழ்வின் ஊற்றுக்கண் ஆன்மாக்களுக்காக பொங்கி விழுந்தது. அனைத்துலகத்திற்காக இரக்கத்தின் பெருங்கடல் திறக்கப்பட்டது. வாழ்வின் ஊற்றே, அளவில்லா இரக்கத்தினால் அனைத்துலகத்தையும் சூழ்ந்து உமையே எங்கள் மேல் பொழிகிறேன். இயேசுவின் இதயத்திலிருந்து இரக்கத்தின் ஊற்றாக எங்களுக்காக பொங்கியிருந்த இரத்தமே தண்ணீரே, நாங்கள் உன் மீது நம்பிக்கை வைக்கின்றோம். ஆமென். கர்த்தர் கற்பித்த ஜெபம். பரலோகத்தில் இருக்கிற பிதாவே, உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக. உம்முடைய ராஜ்யம் வருக. உம்முடைய சித்தம் பரலோகத்திலும் செய்யப்படுவது போல பூலோகத்திலும் செய்யப்படுவதாக. எங்கள் அளித்த உணவை எங்களுக்கு இன்று அளித்தரலும், எங்களுக்கு தீமை செய்தவர்களை நாங்கள் பொறுப்பது போல எங்கள் பாவங்களை பொறுத்தரலும், எங்களை சோதனையில் விளையாடையும் தீமையிலிருந்து ரட்சித்தரலும். மங்கள வார்த்தை ஜெபம். அருள் நிறைந்த மரியே, வாழ்க, கர்த்தர் உம்முடனே, பெண்களுக்குள் ஆசீர்வதிக்கப்பட்டவர் நீரே. உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசீர்வதிக்கப்பட்டவரே. அச்சிஷ்ட மரியாயே, சர்வேசுவரே மாதாவே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் மரண நேரத்தில் வேண்டிக் கொள்ளும். ஆமென். விசுவாச பிரமாணம். பரலோகத்தையும் பூலோகத்தையும் படைத்த எல்லாம் உள்ள பிதாவாகிய சர்வேசுவரை விசுவாசிக்கின்றேன். அவருடைய ஏகசுதனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கின்றேன். இவர் பரிசுத்த ஆவியினாலே கர்ப்பமாய் பொறுத்து கன்னிமரியாய் விழுந்து பிறந்தார். போனி பிலாத்தின் அதிகாரத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறைந்து மறுதலிக்கம் செய்யப்பட்டார். வேதாகமத்தின்படியே மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்தார். எழுந்தருளி எல்லாம் உள்ள பிதாவாகிய சர்வேசுவரை வலது பக்கத்தில் வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து ஸ்ரீவரின் மருத்துவரை நடத்திற்கு வருவார். பரிசுத்த ஆவியை விசுவாசிக்கிறேன். பரிசுத்த கத்தோலிக்க திருச்சபையை விசுவாசிக்கிறேன். புனிதர்கள் சமூக பிரசாரத்தை விசுவாசிக்கிறேன். பாவப்படுத்தலை விசுவாசிக்கிறேன். சரீர உத்தானத்தை விசுவாசிக்கிறேன். நித்திய ஜீவத்தை விசுவாசிக்கிறேன். ஆமென். இந்த ஜெபமாலையின் பெரிய மணியிலே நித்திய பிதாவே, உமது நேச மகன் எமது ஆண்டவருமான இயேசு கிறிஸ்துவின் உடலையும் இரத்தத்தையும் ஆன்மா மற்றும் தெய்வீகத்தையும் எங்கள் பாவங்களுக்கும் அகில உலகின் பாவங்களுக்கும் பரிகாரமாக உமக்கு ஒப்புக்கொண்டிருக்கின்றோம். இந்த 10 மணியிலே பாதுகாவலி செசிலி அம்மாவுடைய இந்த திருநாளை பாடகிகளுக்கு பாதுகாவலியாக இருக்கிற இந்த செசிலி அம்மாவுடைய இந்த திருநாளிலே அனைத்துலக பாடகர் குழுவுக்காக இந்த இறை இறக்கத்தினுடைய 10 மணி ஜெபமாலையை நாம் அனைவருமே சேர்ந்து ஜெபிப்போம். பாடல் குழுவர்கள் எப்போதும் கடவுளை புகழ்ந்து போற்ற பங்கிலே இன்னும் பல்வேறு குழுக்கள், பாடகர் குழுக்கள் தங்களுடைய தயாரிப்பிலும் இறைவனை மகிமைப்படுத்துவதிலும் எப்பொழுதும் அவர்கள் திறந்த உள்ளத்தோடு, தூய உள்ளத்தோடு, ஒற்றுமையோடு பாடகர்களோடு செயல்பட இந்த 10 மணியிலே நாம் வேண்டி ஜெபிப்போம். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்து எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை
இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன். எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன். எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இயேசுவின் துன்பகரமான பாடுகளை பார்த்தேன். எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அறிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அறிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். தூய இறைவனே, தூய வல்லவரே, தூய அறிவில்லாதவரே, எங்கள் மீதும் அகில உலகின் மீதும் இரக்கமாயிரும். இறுதி ஜெபம். நித்திய பிதாவே, முடிவில்லா இரக்கமும் குறைவில்லா மனதிற்கு உடைய பெற்றகமே, எம்மை கருணைக்கண் நோக்கி உமை இரக்கத்தை எங்கள் மீது மிகுதியாக்கும். துன்ப நேரங்களில் நாங்கள் தோண்டு விடாமல் மிகுந்த மன உறுதியோடு உம்முடைய சித்தத்துக்கு எம்மையே அர்ப்பணிக்க அருள்வரியும். அதுவே உம் அன்பும் இரக்கமும் ஆகும். ஆமென். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. தூய லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கு. பிரிவு 19 இறை வார்த்தைகள் 45 48 முடிய. அக்காலத்தில் இயேசு கோவிலுக்குள் சென்று அங்கு விற்பனை செய்து கொண்டிருந்தோரை வெளியே துரத்தத் தொடங்கினார். அவர்களிடம், என் இல்லம் இறைவேண்டலின் வீடு என்று மறைநூலில் எழுதியுள்ளதே, ஆனால் நீங்கள் இதை கல்வர் குகையாக்கிறீர்கள் என்று கூறினார். இயேசு ஒவ்வொரு நாளும் கோவிலில் கற்பித்து வந்தார். தலைமை குருக்களும் மறைநூல் அறிஞர்களும் மக்களின் தலைவர்களும் அவரை ஒழித்துவிட வழி தேடினார்கள். ஆனால் என்ன செய்வது என்று யாருக்கும் தெரியவில்லை. ஏனென்றால் மக்கள் அனைவரும் அவர் போதனையை கேட்டு அவரையே பற்றிக் கொண்டிருந்தனர். இது வாழ்வுகளும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். அல்லேலூயா 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 அல்லேலூயா. எக்கால துணி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். எக்கால துணி முழங்க அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்க பன்னிசைத்தே அவரை புகழ்ந்து பாடுங்கள். பாடுங்கள் ஆண்டவர்க்கு புதியதொரு பாடல் பாடுங்கள். இயேசுவில் பிரியமான இறை இரக்கத்தின் பக்தர்களே, நவம்பர் மாதத்துடைய 22ஆம் நாளாகிய இன்று தூய கன்னியும் மறைசாட்சியுமான பாடகிகளுடைய பாதுகாவலியாக இருக்கிற தூய செசிலியம்மாவுடைய திருநாளை தாயாம் திருவை என்ற மகிழ்வோடு கொண்டாட நமக்கு இன்றைக்கு அழைப்பு கொடுக்கின்றது. பாடகிகளுக்கு பாதுகாவலியாக நம்முடைய திருவையை தொடக்க நூற்றாண்டுகளிலே மறை சாட்சியாக ஆண்டவரை என்னுடைய நாவினால் புகழ்ந்து போற்றுவேன், ஆண்டவருக்காக என் உயிரை கொடுக்க நான் தயார் என்று சொல்லக்கூடிய அளவுக்கு கோதுமை மணி மண்ணில் விழுந்து மனிதாருடைய அது பலன் தராது என்ற இறை வார்த்தைக்கு ஏற்ப தன் வாழ்விலே மறை சாட்சியாக தூய செசிலியம்மா ஆண்டவருக்கு தன் வாழ்வை அர்ப்பணித்திருக்கின்றார்.
ஆக இந்த வெள்ளிக்கிழமையிலே இறை இறக்கத்தினுடைய ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை வேண்டி ஜெபிக்க வந்திருக்கிற அனைத்து குடும்பங்களையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். வல்லவரே, நல்லவரே, போதுமானவரே, அக்கினியானவரே, இதோ நற்கரையில் வைத்திருக்கின்ற உயிருள்ள தெய்வமே, நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராக இதோ நற்கரையில் நீர் பிரசன்னமாக இருக்கிறேன். இயேசுவே, நீர் எங்களுக்காக மரித்தீர், எங்களுக்காக நீர் உயிர்த்தீர். ஏசப்பா, இதோ நீர் எங்களுக்காக உடைய கிருபை மேலான கொடைகளை நீர் கொடுத்துக் கொண்டிருக்கின்றேன். நன்றி கூறுகின்றோம். இந்த வெள்ளிக்கிழமையிலே உடைய இறை இறக்கம், உடைய இறை அன்பு எங்களை ஆட்களும்படியாக நாங்கள் ஜெபிக்கின்றோம். இதோ இன்றைய நாளிலே நற்செய்தியிலே நாங்கள் கேட்டது போல என் எல்லாம் இறை வேண்டலின் வீடு என்று நீர் சொல்லுகிறீர். ஏசப்பா, இதோ ஒவ்வொரு நாளும் நாங்கள் ஆலயத்திலே வருகிற பொழுது உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க, மன்றாட்டுகளை, விண்ணப்பங்களை உம்மிடத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்க எங்களுக்கு உங்களுடைய இறை பிரசன்னம் எங்களை ஆலயத்தில் வழிநடத்தும்படியாக நாவினால் நாங்கள் ஒவ்வொரு நாளும் உண்மை நாங்கள் பொழுது போன்ற சிசிலியவை எவ்வாறு தன் வாழ்வையே அர்ப்பணித்தது போல இதோ பாடல்களை குழுவாக இன்னைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அனைத்து பங்குத்தலங்களிலுமே இன்னைக்கு சிறப்பான பாடல்களை ஒவ்வொரு நாளும் வழிபாட்டிலே பொறுப்போடு ஏற்று தயாரித்து தங்களுடைய நேரத்தை செலவழித்துக் கொண்டிருக்கிற அனைத்து பாடல் குழுவினரை உங்களுடைய அன்பின் கரங்களிலே இந்த நாளிலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரே, ஏசப்பா, இதோ உடைய கிருபை எங்களை ஆட்கொள்ளும்படியாக உடைய இரக்கம் இதோ நாங்கள் ஒவ்வொரு நாளும் வழிபாட்டு தலத்துக்கு வருகிற பொழுது மன அமைதியை பெற்று செல்லும்படியாக பல்வேறு பிரச்சனையோடு வருவர்கள் குடும்பத்திலே நோய்கள் தீர, குடும்பத்திலே கட்டுகள் மாற, பிள்ளை சூழ்நிலை கட்டுகள் மாற, சாபங்கள் மாற, வேதனைகள், துன்பங்கள், நெருக்கடிகள் முற்றிலுமாக மாற வேண்டும் என்று ஆலயத்தை ஜெபிக்க வருவர்கள் உம்மை பொழுது போற்றி பாடக்கூடிய வளர்ந்து கொண்ட ஒவ்வொருவரையுமே நிறைவாக ஆசிரியர்களாக. அகஸ்தினார் ஒரு முறை பாடுவது இருமுறை ஜெயிப்பது சமம் என்று சொன்னது போல இதோ ஒவ்வொரு நாள் தங்களுடைய நாம பாடிக்கொண்டிருக்கிற எல்லா மக்களையும் உடைய பாதத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நற்கரை இருக்கின்ற இயேசுவே, வாழ்கிறவரே, ஒளியானவரே, நானே உலகில் என்று சொன்னவரே, ஏசப்பா, இதோ இறை இரக்கம், இறை அன்பு எங்களை ஆட்கொள்ளும்படியாக இதோ இந்த மாலை பொழுதிலே இதோ நாங்கள் ஒன்று கூடி வந்து உங்களுடைய இறை அன்பை நாங்கள் பெறுவதற்கு எங்களை ஆசீர்வதிப்பீராக, எங்களை வழிநடத்துவீராக. உங்களுடைய கிருபை எங்களை இந்த நாளிலே ஆட்கொள்ளும்படி இதோ குடும்ப தேவைகள், எனக்கு குழந்தை வாக்கியம், திருமண வரம், வேலை வாய்ப்பு, இன்னும் மருத்துவமனையிலே இன்னைக்கு நோயாளிகளாக இருக்கிற, படுத்த படுக்கையாக இருக்கிற சுகர் நோய்கள், இன்னும் பிரஷர் நோய்கள், பல்வேறு விதமான ஆபத்துகள், விபத்துகள், தீய சக்திகள், தீய எண்ணங்கள், தீய நாட்டங்களோடு இருக்கிற பிள்ளைகள் மனம் மாற வேண்டும். இந்த நவம்பர் மாதத்திலே மனம் மாறி உங்களிடத்தில் வர வேண்டும் என்று இருக்கிற பிள்ளைகளை தொட்டு ஆசீர்வதிக்கும்படியாக, பாவத்தை மன்னிப்பவராக, ஏற்றுக்கொள்ளக்கூடிய வல்லமை பொருந்தியவராக நீர் இருக்கிறேன். இயேசுவே, உங்களுடைய கிருபை ஒவ்வொருவரையும் இந்த வேளையில் நிரப்பும்படியாக உங்களிடத்தில் வேண்டுகின்றோம். நான்கு கீதத்தை பாடி ஆண்டவருடைய ஆசிரை நாம் பெறுவோம். மனத்தை தாழ்ந்து பறிந்து ஆராதிப்போம். பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவன் பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறிய இயலாம். குறையை நீங்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியாக்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவரா தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத
தன்னகத்தை கொண்ட அப்பா ஏதோவே ஜெபிப்போமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருட்சாதனத்திலே உம்முடைய திருப்பாடி நிலைமைகளுக்கு விட்டுச் சென்றீரே. உமது திருமணல் திருத்தத்துவத்தின் மறைபொருளை வழங்கும் நாங்கள் உம்முடைய மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியார். தந்தையாகிய இறைவனோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கிற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆராதனை ஆராதனை என் இயேசுவே. ஆராதனை 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 என் இயேசுவே. ஆராதனை எனக்காய் மரித்தீர், எனக்காய் உயிர்த்தீர், மீண்டும் வருவீர். ஆராதனை எனக்காய் மரித்தீர், எனக்காய் உயிர்த்தீர், மீண்டும் வருவீர். ஆராதனை 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 என்